ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதம் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பே இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும்தான், கறி மட்டும்தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீஸ் எடுத்து அழகாக சூப்பராக தண்ணி சாம்பாருக்கு, தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறியும் நல்லா மெதுவாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சோம்பு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டீஸ்பூன் தனியா. நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 350 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு கண்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு அரைச்சிருக்கோம், அதனால் 2 கிராம்பு 2 பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, மலட்டை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துருங்க. இது பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஒரு தக்காளி பெரிய சைஸு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கியிருக்கு. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காரம் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே சேர்த்தே வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்க சிக்கனையும், இது பாருங்கள், எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் கல் உப்பு நல்லா அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இது பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, நிறைய வைக்கக்கூடாது. சிக்கன் ஃப்ரை தான், நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போவே கறி நல்லா பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக வச்சா போதும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா, இங்கே பாருங்கள், உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
சூப்பராக ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாம்பார், தண்ணி சாம்பாருக்கு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக சைட் டிஷ்ஷு. தக்காளி சாதம், லெமன் ரைஸு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து எலும்பே இல்லாமல் வெறும் சிக்கன் கறி மட்டும்தான் இருக்குது, எலும்பு கிடையாது பீஸில். சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாந்தோடு சிக்கனோடு எடுத்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.